மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி, தித்திப்பான செய்தி. மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து. அவரு கடுமையா பேசுறாரு. சில வார்த்தைகள்லாம் கூட்டணி தர்மத்துல ஒரு நெருடல் ஏற்படுத்துவோங்கிற அளவுக்கு நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு அவரு இத ராமநாதபுரத்தில் 2 பேர் சண்டை ஓட்டுக்கிட்டா எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாரு. அதை கண்டித்து கோவண்ணா அறிக்கை விட்டிருக்காரு. பல பேர் கண்டிச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகையும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து சொல்லியிருக்கிறார். அதனால காங்கிரஸ் கட்சியில எதிர்குரல் கலகக்குரல் ஏற்படுறது அந்த காங்கிரஸ் கட்சி தொடங்குற நாள்ல இருந்து இருக்கு. சூரத் மாநாட்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். கதர்ச்சட்டைகள்லாம் பல பேரும் கிழிக்கப்பட்டிருக்கிறார். உட்கட்சி விவகாரம் இது ஒன்றும் புதுசு இல்லை. திமுக அதை பொருட்படுத்தல. இந்த அவங்க சொல்றது எல்லாம் உங்களுடைய விருப்பமா, ஆசையா, கணிப்பா, யூகமா? அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. கேட்ட கேள்வி யூகமா, எதிர்பார்ப்பா, கணிப்பா? இந்த கேள்வி எது கேட்கிறீங்க? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் அனைத்தையும் கடந்தவன். விருப்பு வெறுப்புகளை கடந்து இந்த கட்சியை 32 ஆண்டுகளாக நடத்தி வருகிறவன். 5.5 ஆண்டுகள் சிறையை கண்டவன். எல்லா சோதனைகளையும் கண்டு எதிர்கொண்டு மீண்டு வந்திருக்கிறோம். எனக்கு இதை பற்றி எல்லாம் துளி அளவும் கவலை கிடையாது. அது இயற்கை. அவங்க மனசுல எனக்கு நான் போகணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்காக அவங்க என்கிட்ட வந்து எப்படியாவது இந்த சீட்டை வாங்குங்கன்னு யாரும் என்கிட்ட சொல்லல. அவங்க மனசுல நினைக்கலாம். That coalition government is not suitable for the soil of Tamil Nadu. We don't want to invite inside troubles and confusion. Therefore, DMK on its own, with absolute majority on its own, will form the government. I wish they should form the government. They should not give room for a coalition government. That thinking itself should be totally ruled out. என்னுடைய விருப்பம் திமுக ஏறத்தாழ அதே விருப்பம் அதே கருத்தை தான் சொல்லிட்டு வருது. நான் தொடக்கத்தில் சொல்லிட்டு வர்றேன். கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அவங்க வந்துருவாங்க. அவங்க கேட்கறது அவங்க ரைட்டு. அதை நான் ஒன்றும் அப்படி கேட்கலான்னு நான் கேட்கல. என்னுடைய கருத்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது. கொஞ்சம் பொறுக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நான் என்ன பேசுனேங்கிறத அதை போட்டுட்டு இதை போடுற அந்த பத்திரிகா தர்மம் பத்திரிகைகளுக்கும் இல்லை, தொலைக்காட்சிகளுக்கும் இல்லை. நான் 5 நிமிடம் விளக்கம் சொல்லி ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் திஸ் டெசிஷன் சொல்லி சொன்னதை எந்த டிவியும் எந்த பத்திரிகையும் வெளியிட தயாராக இல்லை. அவங்களுக்கு அதே இது போயிருக்கு. இதை கட் பண்ணி போடுறாங்க. என்னை சுத்தி தலைமை நிர்வாகிகள் பின்னால திமுகவிலே போய் சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்கிட்டு குமுதம் கருத்து கணிப்பில் 201 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. 1 சீட்டு கூட டிஎம்கே ஜெயிக்காது. நம்ம 1 சீட்டு கூட வர முடியாது. கட்சி எதிர்காலம் இதோட பாழா போகும். இப்ப கூட்டணியில போனா 25 30 எம்எல்ஏ ஜெயிக்கலான்னு ஐ வாஸ் பிரஷரைஸ்ட் பை ஆல் மை சீனியர் கலீக்ஸ். அந்த தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை சொல்லிட்டு அந்த நிர்பந்தத்தில் அந்த தவறான முடிவை எடுக்க நேர்ந்ததுன்னு சொன்னேன். அந்த தவறான முடிவு வந்து பொருந்திருக்காங்க. நான் அதை விளக்கம் சொல்லிட்டேன். நான் நிர்பந்திக்கப்பட்ட அந்த நிர்பந்தத்துக்கு நான் உடன்பட்டிருக்க கூடாது. அதை நான் விளக்கமாக சொன்னேன்.
இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு காலத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பிறகு அந்த முடிவை மாத்திக்கிறாங்க. நாங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு, திராவிட இயக்கத்தை காப்பாற்ற பாதுகாக்கணும்னா திமுக கழகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதியான பலம், ஒரு அன்ஷேக்கபிள் ஸ்டேட், பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா ரொம்ப உறுதியானவங்க, திமுகவோட உடன்பாடு வைப்பதுன்னு சொல்லி முடிவெடுத்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரை ஒரு இம்மியளவு நெருடலும் அதில் ஏற்பட்டு விடாமல் நானோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ கருத்துக்கள் சொல்வதிலே மிக விழிப்பாக இருந்து வருகிறோம். ஆகவே எடுத்த முடிவில் இது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் திமுகவை ஆதரிப்பதுங்கிற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த காலத்தில் திமுகவே பிஜேபியோட கூட்டு வச்ச கட்சி தான் 99. அதை பழச சொல்லும் போது இந்த ஒரு போர்ஷனை மட்டும் அவுட் ஆஃப் டெக்ஸ்டா எடுத்து டிவி பூரா பிளாஷ் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேரையே அவங்க சொல்றது கிடையாது, இதையாவது சொல்றாங்களேன்னு என் பேர் அப்படியாவது வருதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுதான் விளக்கம். மாண்புமிகு பிரதமர் இருக்காரே, பெரிய தந்திரசாலி, பெரிய ஆள். எப்படி ஆள்னா, எப்படி ஜனங்களை ஏமாத்துறதுங்கிறத எவனும் அவரை கத்துக்கிட முடியாது. எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம், எனக்கு நல்ல நண்பர். அவரு பாரதியார் பாட்டை இந்தியில எழுதி, திருக்குறளை இந்தியில எழுதி, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றுல இருந்து 2 வரியை இந்தியில எழுதி அதை கொண்டு வந்து சொல்லி தமிழர்களுடைய கடந்த காலத்தை பற்றியெல்லாம் சிலாயிச்சு பேசுறது. இவ்வளவும் பேச இந்தியை கொண்டு வராதீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வராதீங்கன்னா அதை செய்வாரா? தமிழ்நாட்டை ஏமாத்தலான்னு நினைக்காரு. 3 தடவை இல்லை, அவர் 33 தடவை இங்க வந்தாலும் அவர் நினைக்கிற மாதிரி பிஜேபியை கொண்டு வந்து இங்க பதிக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் வில் பி டெரிபிளி டிசப்பாயிண்டட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்தில் தான் போட்டி. ஸோ நோ யூ ஹேவ் கெட் த ரிப்ளை. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, போட போறது கிடையாது டிவியில பேப்பர்லையோ. நான் ஏர்போர்ட்ல 15 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்குறீங்க, பொறுமையா சொல்றேன். அதுல ஒரு பரவாயில்ல, ஒரு 3 வரி 4 வரி போட்டுறான். சிவசேனா தலைவரும் இன்னொருத்தரும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி, இந்த கூட்டணிக்கே திமுக கழகத்தின் தலைவர் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமை ஏற்கணும் சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்தும் வேறு மாகாணங்களிலிருந்தும் குரல் வருதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமுக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. திராவிட மாடல் கவர்மெண்ட் நடத்துற ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு தலைமை ஏற்கணும்னு சொல்லி வேறு மாநிலங்களில் உள்ளவர்கள் சொல்வது திமுகவுக்கு பெருமை. கூட இருக்கிற நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி சொல்றதை கேட்டு பாராட்டல. அவர் காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி எல்லாம் பேசுறாரு. இளைஞர்கள் போறவங்களுக்கு அப்படியாவது காமராஜரை பத்தி பெரியாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிற ஆசை வந்தா நல்லதுதானே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அவர் 15% ஓட்டு வாங்கக்கூடும் விஜய் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். அவர் வந்து முதல் தடவை எம்பி, ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யறாரு, நல்ல ரேப்போர்ட் வச்சிருக்காரு, தொகுதிக்கு அவரளவுக்கு யாரும் செய்யலன்னு பேர் வாங்கியிருக்கிறாரு. அதனால யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நிதானமா பதில் சொல்லி இருக்கிறாரு. அதை பொறுத்த மட்டும் அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைய கேளுங்க, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பதில் சொல்லுவேன்.